வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இந்தியாவோட பேட்டரி உற்பத்தி முயற்சிகள், குறிப்பா இந்த பிரம்மாண்டமான கிகா ஃபேக்டரிஸ் பத்தி பேசலான் இருக்கோம். இந்த கிகா ஃபேக்டரிஸ்னா என்ன? அதுக்கு என்ன மூலப்பொருள் தேவை? என்ன சவால்கள் இருக்கு? இந்தியா அது எப்படி சமாளிக்குது? இதையெல்லாம் கொஞ்சம் அலசி பார்க்கலாம். சரிதானே? கண்டிப்பா. ஏன்னா இது வெறும் தொழிற்சாலை மேட்டர் இல்ல. நம்ம நாட்டோட எனர்ஜி டிரான்சிஷன், அப்புறம் ஈவிகளோட எதிர்காலம், ஏன் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸோட கூட இதுக்கு தொடர்பு இருக்கு. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த கிகா ஃபேக்டரின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அந்த பேர்ல இருக்கு பாருங்க, கிகா. இதோட உற்பத்தி திறனை கிகாவாட் அவர், அதாவது GWH-ல சொல்லுவாங்க. ஒரு GWH-ங்கிறது 1 மில்லியன் கிலோவாட் ஆர். அதாவது ஒரு பெரிய ஃபேக்டரி ஒரு வருஷத்துல தயாரிக்கிற பேட்டரி ஒரு பெரிய நகரத்தோட ஒரு நாள் மின்சார தேவையே பூர்த்தி செஞ்சிடும். அந்த அளவுக்கு பெரிய உற்பத்தி திறன். அப்போ வெறும் அளவு மட்டும்தான் வித்தியாசமா, இல்ல வேற எதுவும் இருக்கா? அளவு ஒரு முக்கிய விஷயம். அதோட சேர்ந்து இந்த ஒருங்கிணைந்த செயல்முறை, அதாவது இன்டகிரேட்டட் ப்ராசஸும் ரொம்ப முக்கியம். ஆமா, ஸ்லரி மிக்சிங், எலக்ட்ரோட் கோட்டிங், அப்புறம் செல் அசெம்பிளி. இதுல உருளை வடிவம், பட்டக வடிவம், பை வடிவம்னு 3 வகை இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன், ஏஜிங், அப்புறம் அதை மாடியூல்ஸ் ஆகவும் பேக்ஸ் ஆகவும் மாத்துறது, கடைசியில டெஸ்ட் பண்ணி அனுப்புற வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். ஒரு இன்டகிரேட்டட் பேட்டரி மில் மாதிரி. ஏன்னா ஈவிக்களுக்கும் கிரிட் ஸ்டோரேஜுக்கும் இவ்ளோ பெரிய அளவுல பேட்டரி தேவைப்படுது. சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. நம்ம கேஜெட்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றோமே ஏஏ பேட்டரி, அந்த மாதிரி சின்ன லித்தியம் அயான் பேட்டரி தயாரிக்கிற ஆலைக்கும் இந்த கிகா ஃபேக்டரிக்கும் என்னதான் கரெக்டா வித்தியாசம்? நல்ல கேள்வி. ஒரு 3 முக்கிய வேறுபாடு சொல்லலாம். ஒன்னு, ஸ்கேல் அண்ட் இன்டகிரேஷன். இதுல முழு மாட்யூல் பேக் லைன் இருக்கும், பெரிய லாஜிஸ்டிக்ஸ் வேணும். அப்புறம் ஆட்டோமோட்டிவ் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஆனா ஏஏ பேட்டரி ஆலைகள் சின்ன செல்ஸ், குறைஞ்ச அளவுல கேஜெட்ஸ்க்கு செய்வாங்க. அங்க இவ்ளோ இன்டகிரேஷன் இருக்காது. ரெண்டாவது கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மேட்ஸ், அதாவது வேதியியல் வடிவங்கள். ஜிகா ஃபேக்டரியில பெரிய செல்ஸ் தான் இருக்கும். பெரிய உருளை 2170, 4680 மாதிரி, இல்ல பிரிஸ்மேட்டிக், இல்ல பவுட் செல்ஸ். இதுல கெமிஸ்ட்ரியும் வேறயா? ஆமா. LFP, அதாவது லித்தியம் அயான் பாஸ்பேட், NMC, அதாவது நிக்கல் மாங்கனீஸ் கோபால்ட்னு ஆட்டோமோட்டிவ் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமோட்டிவ் தேவைன்னா? அதாவது கார் பேட்டரி ரொம்ப நாள் உழைக்கணும், சீக்கிரம் சார்ஜ் ஆகணும், முக்கியமா பாதுகாப்பா இருக்கணும். இந்த தேவைகளுக்கு LFP, NMC மாதிரி கெமிஸ்ட்ரி தான் சரி வரும். ஏஏ பேட்டரியில வேற கெமிஸ்ட்ரி, சின்ன உருளை வடிவம் தான் பொதுவா இருக்கும். இந்த ஆட்டோமோட்டிவ் கிரேட் தான் இங்க முக்கியம். ஓகே. மூணாவது வித்தியாசம். மூணாவது சப்ளை செயின் டை-இன், விநியோக சங்கிலி இணைப்பு. கிகா ஃபேக்டரி சும்மா பேட்டரி மட்டும் செய்யாது, அது ஒரு பெரிய ஈகோசிஸ்டமோட ஒரு பகுதி. அதாவது மூலப்பொருள் சப்ளை பண்றவங்க, கேத்தோடு, ஆனோடு, எலக்ட்ரோலைட், செப்பரேட்டர், இவங்களோடையும் பேட்டரியை வாங்கி பயன்படுத்துற EV கம்பெனி, கிரிட் ஸ்டோரேஜ் கம்பெனி, இவங்களோடையும் ரொம்ப நெருக்கமா இணைஞ்சிருக்கும். ஏஏ ஃபேக்டரிக்கு இந்த அளவுக்கு டை-இன் இருக்காது. அப்போ மூலப்பொருள்ல இருந்து வண்டி வரைக்கும் ஒரு இணைப்பு தேவைப்படுது. ஆமா, அது EV துறைக்கு ரொம்ப அவசியம். இப்ப நாம இந்த மூலப்பொருள் விஷயத்துக்கு வருவோம். இந்த கிகா ஃபேக்டரிஸ்க்கு லித்தியம், கோபால்ட், நிக்கல், கிராஃபைட்னு சில முக்கியமான பொருட்கள் தேவைன்னு சொன்னீங்க. இதெல்லாம் ஈஸியா கிடைக்குமா? இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த பொருட்கள் பூமியில இருந்தாலும் அதை வெட்டி எடுக்கிறதும், குறிப்பா அதை பேட்டரி கிரேடுக்கு சுத்திகரிக்கிறதும், ரிஃபைனிங்கும் சில நாடுகள், சில கம்பெனிகள் கையில குவிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு கொபால்ட் எடுத்துக்கிட்டா, உலகத்துல வெட்டி எடுக்கிறதுல முக்கால்வாசி, அதாவது ஒரு 70-75% ஒரே ஒரு நாடு தான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ, DRC. ஆனா அத ரிஃபைன் பண்றதுல சீனா முன்னணியில இருக்குன்னு படிச்ச மாதிரி ஞாபகம். கரெக்ட். தாது ஒரு இடத்துல, அதை பொருளா மாத்துற திறமை இன்னொரு இடத்துல. இது ஒரு டிபெண்டன்சியை உருவாக்குது. லித்தியம்க்கும் இதே கதை தானா? லித்தியமா பிரைன்ல இருந்து எடுக்கிறதுல சிலி முன்னிலையில இருக்கு, பாறையில இருந்து எடுக்கிறதுல ஆஸ்திரேலியா. ஆனா மறுபடியும் அதை பேட்டரிக்கு ஏத்த மாதிரி ரிஃபைன் பண்றதுல சீனா தான் ரொம்ப டாமினன்ட். உலகத்துல 3 ரிஃபைனிங் நாடுகள் சேர்ந்து கிட்டத்தட்ட 96% மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி IEA சொல்றதும் இதுதான். இந்த முக்கிய கனிமங்களோட ரிஃபைனிங்ல கான்சென்ட்ரேஷன், அதாவது குவிப்பு அதிகமாயிட்டே போகுது. 2020ல முதல் 3 நாடுகள் கிட்ட 82% பங்கு இருந்தா 2024ல 86% ஆயிடுச்சு. நிக்கல்னா இந்தோனேஷியா, மற்றபடி கோபால்ட், கிராஃபைட், ரேர் எர்த்ஸ்க்கு சீனான்னு சார்பு நிலை அதிகமாயிருக்கு. கிராஃபைட் பத்தி சொல்லும்போது அது ஆனோடுக்கு முக்கியம் இல்லையா? அதுலயும் இதே நிலைமை தானா?
பேட்டரி கிரேட் கிராஃபைட் ஆனோட் உற்பத்தி நேச்சுரல் ஆகட்டும் சிந்தட்டிக் ஆகட்டும் இதுலயும் சீனாவுக்கு தான் பெரிய கட்டுப்பாடு இருக்கு. இந்த பொருள் குவிப்பு ஏன் ஒரு பிரச்சனை? ஏன்னா இது சப்ளைல தடை, சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம். திடீர்னு விலை ஏறலாம் இறங்கலாம், பிரைஸ் வாலட்டிலிட்டி. ஒரு நாட்டுல ஏதாவது பிரச்சனைனா அது உலக அளவுல ஈவி பேட்டரி உற்பத்தியே பாதிக்கும். இதுதான் உண்மையான சோக் பாயிண்ட். மைனிங்கை விட ரிஃபைனிங் தான் பெரிய சவால். ஓஹோ. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா மாதிரி நாடுகள் வந்து ஒரே இடத்த நம்பாம சப்ளையை டைவர்சிஃபை பண்ணணும், உள்நாட்டிலேயே ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை வளர்க்கணுங்கிற கட்டாயத்துல இருக்காங்க. அப்போ இந்த சவாலை சமாளிக்க இந்தியா என்ன பண்ணுது? இது ஒரே நாள்ல மாறாது, ஆனா ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியோட பல விஷயங்கள் பண்றாங்க. ஒரு மல்டி ப்ராங்ட் அப்ரோச்னு சொல்லலாம். அதுல முக்கியமானது என்ன? முதல்ல உள்நாட்டு உற்பத்தியை என்கரேஜ் பண்றது. அதுக்கு தான் இந்த ஏசிசி பிஎல்ஐ திட்டம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். கேள்விப்பட்டிருக்கேன். 18,100 கோடி திட்டம் இல்லையா? ஆமா, இந்தியால பெரிய அளவுல கிகா ஸ்கேல்ல அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி செல், அதாவது ஏசிசி பேட்டரி ஃபேக்டரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை தர்றது. மொத்தம் 50 ஜிகாவாட்ஸ் டார்கெட் வச்சு அதுல 40 ஜிகாவாட் இப்போதைக்கு சில கம்பெனிக்கு ஒதுக்கியிருக்காங்க. சமீபத்துல ரிலையன்ஸ்க்கும் கொடுத்தாங்க. இது ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ண வேற என்ன? ரெண்டாவது, ரீசைக்ளிங்க்கு முக்கியத்துவம். அதுக்கு தான் பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2022. இதுல இபிஆர்னு ஒன்னு இருக்கு, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிளா சொன்னா பேட்டரி கம்பெனிங்க அவங்க வித்த பேட்டரி வேஸ்ட் ஆனதும் அதை திரும்ப வாங்கி ரீசைக்கிள் பண்ணணுங்கிறது கட்டாயம். அதுக்கு இபிஆர் சர்டிபிகேட் ட்ரேடிங் மார்க்கெட்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. வேஸ்ட் பேட்டரிய குப்பையில போடுறதோ எரிக்கிறதோ கூடாது. இது வந்து அர்பன் மைனிங்கை ஊக்குவிக்குது. அர்பன் மைனிங் புதுசா இருக்கு. அதாவது புதுசா சுரங்கத்துல தோண்டி எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற பழைய பொருட்கள், பழைய பேட்டரி, வேஸ்ட் இதுல இருந்து வேல்யூபிள் உலோகங்களை பிரிச்சு எடுக்கிறது. இது மூலப்பொருள் தேவையும் குறைக்கும், சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. நல்ல ஐடியாவா இருக்கே. மூணாவது வழி என்ன? மூணாவது, இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ். வெளிநாடுகள்ல இருந்து மூலப்பொருளை செக்யூர் பண்றது. அதுக்கு இந்தியா மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப், அதாவது எம்எஸ்பில ஜாயின் பண்ணியிருக்கு. யுஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் மாதிரி நாடுகள்னா இதுல இருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயினை வலுப்படுத்துறது தான் இதோட நோக்கம். ஓகே. இது இல்லாம ஆஸ்திரேலியா, சிலி, பெரு மாதிரி கனிம வளம் உள்ள நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், எஃப்டிஏஸ் அல்லது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ், சிபிஎஸ் மூலமா மூலப்பொருட்கள் வர்றதை சுலபமாக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ சுருக்கமா 1 பிஎல்ஐ வச்சு உள்நாட்டு உற்பத்தி, 2 இபிஆர் வச்சு ரீசைக்ளிங் அர்பன் மைனிங், 3 எம்எஸ்பி எஃப்டிஏஸ் வச்சு வெளிநாட்டு சப்ளை. இது ஒரு தெளிவான திட்டம் மாதிரி தான் தெரியுது. ஆமா, இது ஒரு கோஆர்டினேட்டட் ஸ்ட்ராட்டஜி. இதோட வெற்றி ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ஃபீல்டுல வேலை செய்யற இந்திய கம்பெனிகள் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல இந்த அர்பன் மைனிங், அதாவது ரீசைக்ளிங் பண்றவங்க யாரு? ஆட்டரோ, லோஹும் மாதிரி கம்பெனிகள். இவங்க இந்தியால லித்தியம் அயான் பேட்டரி ரீசைக்ளிங்ல முன்னோடிகள். பழைய பேட்டரியிலிருந்து லித்தியம், கோபால்ட், நிக்கல், கிராஃபைட்லாம் 95% எஃபிஷியன்சியோட பிரிக்கிறதா சொல்றாங்க. லோகு மாதிரி கம்பெனிகள் ரீசைக்கிள் பண்ணி அதை மறுபடியும் பேட்டரிக்கு தேவையான பொருளா மாத்திர கெப்பாசிட்டியும் வச்சிருக்காங்க. ஐஏ மாதிரி அமைப்புகள் கூட இவங்களை மென்ஷன் பண்றாங்க. சரி, இது ரீசைக்ளிங். புதுசா வர்ற மூலப்பொருள், அதாவது வெர்ஜின் மெட்டீரியலை இறக்குமதி செஞ்சு அதை இந்தியால ரீஃபைன் பண்ணி பேட்டரி பொருளா மாத்திர முயற்சி நடக்குதா? நிச்சயமா, அதுவும் ரொம்ப முக்கியம். இதுல சில பெரிய கம்பெனிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு அமாரா ராஜா தெலுங்கானால மஹபூப் நகர்ல ஒரு பெரிய கிகா காரிடார் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வெறும் செல் ஃபேக்டரி இல்ல, ஒரு இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட். மூலப்பொருளை ரிஃபைன் பண்றது, ரீசைக்கிள் பண்றது, அதுலேருந்து கேத்தோட் ஆனோட் செய்யறது, அப்புறம் செல், கடைசியில பேக் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல. இப்போதைக்கு பேக் அசம்பிளி ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது நீங்க முதல்ல சொன்ன கிகா ஃபேக்டரியோட வெர்டிகல் இன்டகிரேஷன் மாதிரி இருக்கு. ஆமா, நல்ல உதாரணம். இது தவிர எக்ஸைடு எனர்ஜி வந்து கர்நாடகால பெங்களூர் பக்கத்துல 12 ஜிகாவாட் திறன்ல லியான் செல் கிகா ஃபேக்டரி 2 கட்டமா கட்டுறாங்க. இவங்க நேரடியா ரிஃபைன் பண்ணலனாலும் இவங்க உள்நாட்டுல செல் செய்யறதுனால அதுக்கு தேவையான ஆனோட், கேத்தோட் சப்ளை பண்ற உள்நாட்டு சப்ளை செயின் உருவாகும். கிராஃபைட் ஆனோட் பொருள் தயாரிப்புலையும் இந்தியா கவனம் செலுத்துது. கிராஃபைட் இந்தியா மாதிரி கம்பெனிகள் இதுல முதலீடு பண்றாங்க. இது ஆனோடுக்கு சீடாவை சார்ந்திருக்கிறத குறைக்க உதவும். கேனேஜ் பிதேஷ் இந்தியா லிமிடெட் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, சிலி மாதிரி நாடுகள்ல இருக்கிற லித்தியம், கோபால்ட் மாதிரி கனிம சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சு அங்கிருந்து மூலப்பொருளை இந்தியாவுக்கு கொண்டு வரது தான் இவங்க வேலை.
ஆக உள்நாட்டு ரீசைக்ளிங்கும் வெளிநாட்டு செக்யூர்ட் சப்ளையும் சேர்ந்து தான் நம்ம கிகா ஃபேக்டரிஸ்க்கு இன்புட் கொடுக்கும். அந்த வெளிநாட்டு சப்ளைக்கு நீங்க சொன்ன ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது FTAs எப்படி உதவுது? எந்தெந்த நாடுகளோட ஒப்பந்தம் இருக்கு? இது அந்த 3வது ஸ்ட்ராட்டஜியோட செயல் வடிவம். முக்கியமா ஆஸ்திரேலியாவோட AICTA ன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. டிசம்பர் 2022ல இருந்து நடைமுறையில இருக்கு. ஆஸ்திரேலியால லித்தியம், கோபால்ட் எல்லாம் நிறைய இருக்குல்ல? ஆமா, லித்தியம், கோபால்ட், நிக்கல், காப்பர்னு பல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அங்க கிடைக்குது. இந்த ஒப்பந்தம் மூலமா இதுல பலதுக்கு இம்போர்ட் டாக்ஸ் கிடையாது. அதனால இந்திய கம்பெனிக்கு விலை குறைவா கிடைக்கும். வேற எந்த நாடுகளோட? உலகத்திலேயே பெரிய லித்தியம் ப்ரொடியூசர்ல ஒன்னான சில்லி கூட நமக்கு ஏற்கனவே ஒரு PTA இருக்கு. அதை CPA-வா மாத்துறதுக்கு பேச்சுவார்த்தை மே 2024ல ஆரம்பிச்சிருக்கு. இதுல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் முக்கியமா இருக்கும். அதே மாதிரி பெரு கூட FTA பேச்சுவார்த்தை நடக்குது. பெரு காப்பருக்கு முக்கியம், மற்ற பேட்டரி பொருட்களும் அங்க இருக்கு. இந்த ஒப்பந்தங்கள் மூலமா நாம முதல்ல பேசின அந்த கான்சென்ட்ரேஷன், டிபெண்டன்சி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்தியா கிகா ஃபேக்டரிஸ்க்கு ஒரு ஸ்டேபிள், ரிலையபிள், காம்படிட்டிவ் விலையில மூலப்பொருள் கிடைக்க இது உதவும். இந்தியால இந்த கிகா ஃபேக்டரிஸ் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எங்க உருவாயிட்டு இருக்கு? குஜராத்ல சனந்த் பகுதியில டாட்டாவோட அக்ரெட்டாஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் ஒரு பெரிய EV செல் கிகா ஃபேக்டரி கட்டுறாங்க. ஆரம்பத்துல 20 GWh, அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதியில ஓலா எலக்ட்ரிக்கோட செல் கிகா ஃபேக்டரி வந்துட்டு இருக்கு. அங்கே வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தெலங்கானால மஹபூப் நகர்ல அமரா ராஜாவோட கிகா காரிடார், கர்நாடகால பெங்களூர் பக்கத்துல எக்ஸைட் எனர்ஜியோட 12 GWh லித்தியம் செல் பிளான்ட். ஆக குஜராத், தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகான்னு தெற்கு மேற்கு இந்தியால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட் ஒரு நல்ல விஷயம். இது இந்தியா முழுக்க ரீஜனல் EV பேட்டரி ஹப்ஸ் உருவாக வழி செய்யும். அந்தந்த பகுதியில் ஒரு ஈகோசிஸ்டம் உருவாகி இன்னும் நிறைய கம்பெனிகளை, முதலீடுகளை இழுக்கும். ரொம்ப விரிவா பேசிட்டோம். சில முக்கிய பாயிண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பா. முதல்ல, ஜிகா ஃபேக்டரினா சும்மா பெரிய பேட்டரி ஃபேக்டரி இல்ல. அதோட GWH ஸ்கேல், இன்டகிரேட்டட் ப்ராசஸ், முக்கியமா ஆட்டோமோட்டிவ் தரத்துக்கான ஃபோக்கஸ், இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது, மூலப்பொருட்கள் ஒரு பெரிய சேலஞ்ச். குறிப்பா ரிஃபைனிங் கெப்பாசிட்டி சீனா மாதிரி சில நாடுகள் கையில குவிஞ்சிருக்கு. இதுதான் சோக் பாயிண்ட். மூணாவதா, இந்த சேலஞ்சை சமாளிக்க இந்தியா ஒரு 4 முனை உத்தியை பயன்படுத்துது. 1. ACCPLI ஸ்கீம் மூலமா உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. 2. பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் EPR மூலமா ரீசைக்ளிங்கையும் அர்பன் மைனிங்கையும் வளர்க்கிறது. 3. MSP FTS மூலமா வெளிநாட்டு மூலப்பொருட்களை செக்யூர் பண்றது. 4. இந்தியாலேயே ரிஃபைனிங், மிட் ஸ்ட்ரீம் பொருள் தயாரிப்பு கெப்பாசிட்டியை உருவாக்குறது. உதாரணமா ஆனோட் மெட்டீரியல்ஸ், அமராஜாவோட ரிஃபைனிங் யூனிட், காபிலோட பங்கு, இதெல்லாம். இந்த 4மே ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். இது நம்ம நாட்டோட எனர்ஜி செக்யூரிட்டி, EV அடாப்ஷன் கோல்ஸ், அப்புறம் ஒரு ஹைடெக் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறதுக்கு ரொம்ப அவசியம். இது ஒரு லாங் ஜேர்னி, சேலஞ்சஸ் இருக்கு, ஆனா இந்தியா சரியான பாதையில போயிட்டு இருக்கு. உங்கள் நேரத்திற்கு நன்றி. எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி.